உலகளாவிய தமிழஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். செம்ம மழை பெய்யுது. நம்ம மழை எதிர்பார்த்தோன்னா வராது. இன்னும் 2 நாளாக மழை நமக்கு தயவு காமிச்சிருக்குது. என்னன்னு தெரியல. ஆனால் செம்ம குளிர் காலையில். இன்னைக்கு வந்து வர 5 மணிக்கு வந்து போகிறேன். ஆண்டா 5 மணிக்கு வந்து போக சொல்ல எப்படி இருக்குது பார்த்தியா? செம்ம கஷ்டமாக இருக்குல்ல. போகவே முடியாது. இல்லை அப்படியே விட ஒதுருது. யார் 5 மணிக்கு போகிறா? உனக்கு தான் சொன்னேன். உன்னை தான் சொன்னேன். செம்மையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் சமையல் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மீன்ஸ். ஒரே டைப்பாக வேறு 8 மீன். இன்னைக்கு வந்து ஒரு போட்டி. எந்த மீன் ரொம்ப ருசியாக இருக்குன்றது தான் போட்டியே இன்னைக்கு. என் வாழ்நாளில் ஒரே நாளில் இவ்வளோ மீனை நான் வாங்கினதே கிடையாது, பார்த்ததே கிடையாது. எவ்வளோ கடையில் பார்த்தது இல்லையா? கடையில் பார்த்துருக்கேன், வாங்கினது கிடையாது. செம்ம எவ்வளோ பிசு எவ்வளோ பெரிய முழு மீனாக அப்படியே அந்த சைஸ் அப்படியே வறக்க போகிறோம். நாங்கள் வாங்கினதை போய் பார்த்துட்டு வாங்க. அது இருக்கு, நான் என் வேலையை பார்க்குறேன். வாரம் வந்து மீன் வாங்குறது ரொம்ப சீப்பாக கொடுப்பாங்க, நல்லாவும் இருக்கும். மீன் எல்லாமே நல்லா இருக்கும். என்னென்ன வெரைட்டி? வஞ்சரை இருக்குது, சக்கரை இருக்குது, கொஞ்சம் இருக்குது, சீலா இருக்குது. இதில் ஒன்று. நீங்களே சொல்லுங்கள், இது ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். வஞ்சரம். ஓகே, இவங்க வந்து வஞ்சரம் ரேட் பண்ணுறாங்க. நம்ம பாய்ஸ் என்ன ரேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பறக்கும் இல்லை? எப்போதும் கிடைக்காது, எப்பாவது கிடைக்கும். அப்புக்குட்டி இருக்கு. எங்க அதோ அப்புக்குட்டி தான். அது லெதர் ஜாக்கெட். இது லெதர் ஜாக்கெட் தானே? இப்போ ரீசெண்டாக எல்லாரும் ட்ரெண்டிங் தான் இருக்குது. நானும் இங்கே ஒரு 3 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். பார்ப்பேன் வர 2000 3000 வாங்குவாங்க மீன். அவ்வளோ வாங்குறாங்க. நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி இருக்க சொல்லி அவ்வளோலாம் வாங்கினது கிடையாது. அதில் மீன் எப்பவுமே மீன் வாங்கினது இவ்வளோலாம் வாங்கினது கிடையாது. எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ ஆகுது தெரியல. பில்லி பயங்கரமாக வாங்கியிருக்கோம். 2 பூனைக்கு இது தான் ஃபுல்லாக சப்ளை. பூனைக்காக மட்டும் தான் வாங்குவியா? மனுஷங்களுக்கு வாங்க மாட்டியா? வீட்டுக்கும் இங்கே தான் வாங்குவேன். அம்மா எங்க இருக்கு? ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் கீழே இருக்கு. இவ்வளோ ஐட்டம் வாங்கியிருக்கோம். 2500 ரூபா தான் வந்திருக்கு. இன்னும் 2500 ரூபா தானா அப்படின்னா வெளியே வாங்கியிருந்தா 4 ரூபாய்க்கு மேலே வந்திருக்கோம். அது அவங்களே சொல்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் வாங்குறதுனால அவங்க எல்லாமே கம்மியாக தான் போடுவாங்க. 7 கிலோ மத்தி வாங்கினா 6 கிலோக்கு தான் காசு வாங்குவாங்க. உன்ன மாதிரி தான் இருக்கணும். வேறு அவளே கூப்பிட்டு கொடுக்குறாங்க. எத்தனை தடவை இந்த மாதிரி விட்டு வந்த? ஓகே, இப்போ வந்து மீனை போய் கழுவிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிக்கலாம். அப்புக்குட்டி வா. மான்ஸ்டர் தேங்காய் பாறை. ரொம்ப பெரிய தேங்காய் பாறை பார்த்ததே இல்லைடா நான். எப்பா ஆக்சுவலாக நீங்கள் ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கீங்க. இதில் பீச்சில் கேம்ப்பு போட்டு அங்கே நாங்கள் மீன் வருத்தோம். அது சும்மா ஒரே ஒரு 2 மீன். அதே மாதிரி இதையும் பட்டினப்பாக்கத்தில் நமக்கு மேட்ச் போட்டோம்ல கிரிக்கெட்டு, அங்கே அந்த பசங்களோட சேர்ந்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்லான்ட்டு ஐடியா போட்டோம். 2 காரணத்தினால அது மிஸ் ஆயிடுச்சு. ஒன்று மழை, 2வது நம்ம அக்கா இல்லை அம்மா, அவங்க வந்து தேவி அக்கா கடை போட்டோம்ல, அதே அவங்க தான் இவங்க. என் பேரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீ தான் அப்படியே தேவியக்கா இந்த முறைச்சவாரு அதே மாதிரி இருக்கு. ஒரு நாள் லீவ் விட்டா ஏன் உயிரை வாங்குறீங்க? நீங்க செய்யுங்களா? சிடுசிடாக்கா தேவியக்கா உங்களால வருமாக்கா? சிடுசிடாக்கா நான் சொல்றேன், நீங்க யாராவது செய்யுங்க, என்னால் முடியல. சிடுமிஜாக்கா கல்யாண சமையல் சாதம் மீன் கறிகள் பிரமாதம். நண்டு வாங்குறீங்களா? நண்டு வாங்குறதுக்கு அதுல
அது ஏதோ அவங்க ஏதோ அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கனால கம்மியா கொடுத்தாங்க. வெளிலலாம் போய் வாங்கினா 4000 5000 இருக்கும். எனக்கு திருவண்ணாமலை வரைக்கும் எனக்கு சப்போர்ட் இருக்குது. ஒரு குரல் குத்துனா எனக்காக ஒரு ஆர்மியே வந்து நிற்கும். ஐயோ அந்த திருவண்ணாமலைக்கார் வந்து போனாலும் போறாரு, எங்க உயிர் போகுது. யாருங்க நீங்க சொல்லு? சரியண்ணா அவர் பேரு. ஐயோ யாருங்க நீங்க? ஏங்க இப்படி உஸ்பேத்தி விட்டு அமைச்சிக்கிறீங்க? எங்களால் முடியல. சரியன்னு ஒருத்தர் சென்ட்ரலில் பார்த்து ஒரு அரை மணி நேரமாக இவங்க கூட பிளேடிச்சு இவங்க கூட பேசி ரொம்ப தங்கமான மனுஷனா இருக்காரு அவர். ஐயோ நீங்க வாங்கம்மா, நீங்க வாங்கம்மா, நீங்க வாங்கம்மா, நாங்க உங்களை கூப்பிட்டு போய் காட்டுறோம்மா. யாரா ஒரு 2 பேர்ல ஒருத்தராவது என்ன சொல்லிக்கிறீங்களா? ஒருத்தராவது வா, நான் உங்களை கூப்பிட்டு போய் காட்டுறேன். இன்னும் கூட்டு போனால் எவ்வளோ இம்சன்னு எங்களுக்கு தானே தெரியும், அவருக்கு தெரியாது இல்லை. சரினாக்கா என்ன ஸ்டைலில் செய்ய போறீங்க? ஸ்டைல் இது எப்படி தான், அவ்வளோதான் ஸ்டைலு. மெரினா பீச்சில் செய்கிறாங்களா அந்த ஸ்டைல். மேரினேட் பண்ணோம். மெரினாவில் பண்ணுற மீன்லாம் மேரினேட் பண்ணுவாங்க. இப்போ பெசல் நகரில் பண்ணுறதெல்லாம் மேரினைட். சரி வா 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 வா. எல்லாம் ஓப்ப முடிச்சு வெயிட் பண்ணுறாங்க. மெரினா போயிருந்தா துண்டங்கான துணியை காணாம ஓடி இருந்திருக்கணும். யாருன்னா பசங்க வீட்டில் போய் அடுப்பில் பற்ற வச்சு ஜாலியாக பண்ணிடலாம். ஓகே இப்போ மேரினேட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஐயோ மீனை கழுவி கையெல்லாம் தேஞ்சு போச்சு. இது பார் கையில் அடிப்பு ஒரு மீன் கடிச்சிச்சு. செருப்பை போட்டேன். ஐயோ இது அகா தொகா வேலையெல்லாம் செய்யுது. வாசம் வருது, ஸ்லாங் பிடிக்கிறீங்க. சூப்பரா என்ன இப்படி நாருது? போதும். இதெல்லாம் புது விதமா இருக்கு. புளி போடுறீங்க? புளி தாண்டா போடுவாங்க. எலுமிச்சம்பழம். ஃபிஷ்கறிக்கு புளி போடுவாங்களா? கடைசியா எலுமிச்சம்பழம். புதுசா பாக்குறேன் நானு. புதுசா பாக்குறியா? அக்கா ஒழுங்கா சேலியா பிட்டு. நம்ம செஞ்சோம்ல, அது அவங்க வேற மாதிரி செய்வாங்க. சீக்ரெட். அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஹலோ அசிஸ்டன்ட், அது தூக்குங்க, அது எடுங்க. என்னால் குடிய முடியாது. இந்தா பிடிச்சுக்க. ஏண்டா எதுக்குடா 5 கிலோ மீன் திருவிழாவாடா நடக்குது? இன்னைக்கு திருவிழா தான். கீழே வெயிட்டு தூக்க முடியல. இது மேலே வையேன், அது மேலே வையேன். ஐயோ அது எதுக்கு தேவையில்ல, தூக்கி என்ன பண்ணுது அது? அதுக்கு வை. இதாண்டா சமயம். நரைச்சத்தால அப்புறம் மாட்டாது நம்ம கையில். இந்த வருது பாரு, ஒரு சோம்பேறி வருது, அப்பா மாதிரியே பொண்ணு வருது பாரு. இது கழுவுறோமா? இது என்ன கழுவுறோம்? இல்லடா மாடு. பொங்கலுக்கு அரிசி போடணுமான்னு கேட்ட வந்து காம்ப்ளெட் சங்கரா, இது நெத்திலி தானே, வேற பிடிக்காது. இது வந்து வஞ்சிரம். இது என்னது இருக்கிறதுல பெரிய மீன்? தெரியாது சார். ஒரு காயோட இதுல இருந்து ஆரம்பிக்கும். காயா பழமா? காய். அது காயா பழமா? பழமாவும் காய் அது தண்ணி இருக்கும் அது உள்ள. அப்படியா? ஓகே ஓகே, தேங்காய் பாரு. அது இது ஓகே. இது வந்து நம்ம அந்தமான்ல பார்த்தோமே, ஷிப்ல போயிடும் போது பறந்துச்சு. கோலா. இது ஃபேண்டா. அக்கம் பக்கம்லாம் என்னடா இது மீன் இவ்வளோ வாசனை வருதேன்னு ஓடியார போகிறாங்க பாரு. அப்படி மணக்கும் நான் செய்கிற மீன். மங்களகரமாக ஆரம்பிப்போமா? மஞ்சள். இரு ஒரு நிமிஷம். கொட்டிட்டியா கீழே? கொட்டினா தான் மஞ்சள் நல்லது. வெட்டிட்டியா? சரி சந்தோஷம். ஒரு ஸ்பூன் போடு. வேணுண்டே கொட்டக்கூடாது, அதுவா கொட்டணும். அதுவாக தான் கொட்டு. இன்னொன்று கொட்டு. வேணுண்டே கொட்டிட்டு கோவம் வந்து அடிப்பீங்களாமே, கேள்விப்பட்டேன். மீன் வறுக்கும்போது அடிக்க முடியாது. மெக்கானிக் வேலை செஞ்சானா ஸ்பேனர்லேயே அடிப்பாங்க. குழம்பு மிளகாய் தூள் போடுங்க. இரு கொடு. எவ்வளோ கிராம்ஸ் இது? 500 இல்லை 250 இருக்கும். 200 கிராம் கொட்டுங்க, பாதி கொட்டுங்க. போதும். வா கலர்ஃபுல்லாக இருக்குடா. ஏக்கா வாழ்நாளில் இவ்வளோ செஞ்சுக்கிறீங்களா? இல்லையா? மீனே சாப்பிடாதவனுக்கு எவ்வளோ வேலை வாங்குறாங்க பாருங்க. அதுவும் தான் சாப்பிட, அக்காவும் தான் சாப்பிடாது. ஏன்? சனிக்கிழமை இல்லை பாரு செஞ்சு முடிச்சு அந்த வாசனை வந்த உடனே ஆனாடா எனக்கு ரொம்ப கோவம். ஏன்னா அப்படியே அழிஞ்சுன்னுக்குறாங்க.
என்ன டேமேஜ் முடிச்ச உடனே அப்படி பார்த்துட்டு சாப்பிட யாருன்னா சாப்பிட சொல்லுவாங்களான்னு சாப்பிடு சாப்பிடுன்னு பெருமாளே நீ பண்ணிருக்க இந்த மாதிரி நீ பண்ணிருக்க. பொய்யெல்லாம் சொல்லுதுடா. அசிங்கம். நான் போட்டு போயிட்டே இருப்பேன் இப்போ. உப்பு போடு. உப்பு யாருங்க ஆயா வந்து போடுவாங்களா? உப்பு என் லைஃப்லயே தானே. மேக்ஸிமம் எவ்வளவு செஞ்சுக்கிறீங்க அந்த ஜாயின்ட் ஃபேமிலியை போல? அப்படியே கொட்டிடுவோம். நான் செய்ய மாட்டேன். கரம் மசாலா பெரியமா ஆண்டி தான் செய்வாங்க. கரம் மசாலா கொஞ்சம் போடும். அடடா எனக்கே நாக்கு ஊருக்கு இது பார்த்தா. அப்படியே அதில் சிக்கனை போட்டு பொரிச்சா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும். எது புளிப்பு அதிகமா இருக்கு? புளிப்பு இருக்கு. காரம் இருக்கா? காரம் கம்மியா இருக்கு. அப்ப தனி மிளகாய் தூள் எடுத்துன்னு வரலையாம? மறந்துட்டேன். ஏன்னா இந்த புளிப்புக்கு காரம் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. இல்லை மசாலாவை ஃப்ரை பண்ணுகிறீங்க ரொம்ப நேரமா. அது கூட ஸ்டவ் இல்லாம. ஏண்டா நான் இன்னும் முண்டகட்டி அம்மா வாடா கும்பம் போட்டு வச்சுக்கிறீங்க எனக்கு. பக்காவா. பாகிஸ்தான் ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோ பார்த்து உனக்கும் நான்வெஜ்ஜுக்கும் சம்மந்தமே இல்லை. நீ ஏன் பாகிஸ்தான் ஸ்ட்ரீட் ஃபுட் பார்க்குற? நல்லா இருக்கு அவங்க செய்யறது. ரொம்ப நல்லா இருக்குடா அவங்க ஃபுட்டு. ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருந்தால் கூட நம்ம மாதிரி நட்பு நாடாக இருந்துச்சுன்னா அது போய் எடுத்துருக்கலாம். நம்ம போனோம்னா யாரா மாடே கருப்பாக இருக்கிறானுங்க அட்ரா அப்படின்னு துமாரா நாம் கியா ஹே வாங்க. எங்க நாம வந்து பட்டங்கன்னு. அது ஏன் நீங்கள் வந்து இந்த வஞ்சிரத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அது என்னமோ அது என்ன ஒரு ஸ்பெஷல். அப்புறம் இன்னொரு போட்டு ஐயோ எவ்வளோ பெருசு. ஒரு தட்டு தட்டணும். சும்மா அப்படியே எல்லாம் போட்டாலாம் கட்டுப்படி ஆகாது. என்ன கட்டுப்படி ஆகாது? கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது. அது எவ்வளோ விற்பீங்க ஒரு பீஸா? இது ஒரு 250க்கு விற்கலாமா? ஐயா இந்த அக்கம் போனி ஆகாது போல. 400. பட்டணம் பக்கத்தில் 400 ரூபா இந்த ஒரு மீன். ஐயோ அவ்வளோ ஆயிடுச்சா? நான் வெளியே போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தேங்காய் பாறை. அதுக்கே அப்படி ஒரு பேரு. பாறை மாதிரி இருக்கும். புண்டு போகவே போகாது நீ எவ்வளோ போட்டு அதை அடித்தாலும். எனக்கே பசிக்குது இது பார்த்தா. மீன் பிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ. இதுதான் இப்போ ட்ரெண்டிங் ஃபிஷ். ஏடா இது செம்மையா இருக்கு. அப்படியே கிளேசியா இருக்கு. கிளாசியா. இதுக்கு பேரு லெதர் ஜாக்கெட். இது எப்படி இருக்கும் அந்த மீன்? நல்லா இருக்குமா? வஞ்சரத்தை விட சூப்பரா இருக்கும்னு சொல்லி பெசன்ட் நகர்ல விற்பாங்க. அப்படியே மீன் மாதிரியே இருக்கும். நான் சாப்பிட்டது இல்லை. மீன் மாதிரியே இருக்குமா? மீன் தான் அது. இவன் பைத்தியமா இல்லை தெளிவாக இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. அதுதான் இப்போ சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிடுச்சா. இப்போ பார்த்து ஒரே ஒரு பீஸ் சாப்பிட பெருமாள் கோச்சிக்க மாட்டாருன்னு எடுத்து வாயில போட்டுரும். சரி அவருக்கு தெரியும்டா. மனசு தான் கடவுள்ன்றீங்க, அப்புறம் அப்படிலாம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. எனக்கு தெரியாதுப்பா. எங்கள் அப்பாவை போய் கேள். அப்படின்னா எங்களை போக சொல்றியா நீ? இது வந்து கருப்பு வவா. காம்ஃப்ரட்டு ஹோட்டல்ல எல்லாம் 600 ரூபாய் 700 ரூபாய் விற்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லி இருக்கிறது. ஆனால் டேஸ்ட்டு தெரியுமா? அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று என்கிட்ட பேசினாரு சொன்னேன்ல சென்ட்ரல் ஸ்டேஷனில். அவங்க பையன் சொல்லியிருக்கான், ஆண்டி பாவம் அவங்க சாப்பிடாத நாளில் தான் அவங்க ரொம்ப குக் பண்ணுறாங்க அப்படி. தெரியுமா உனக்கு? வீடியோ முடிச்சு என்ன கட்டு நெக்ஸ்ட் ஷீலா. பெருசாக இருக்குது. ரெண்டாக வெட்டிட்டீங்களா? இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லு. ஏன் சன்னி லியோன் பாட்டு காட்டியிருக்காங்களா? பேர் ஷீலா. ஷீலானா யாரு? ஷீலான்னு ஒரு ஆக்ட்ரஸும் இல்லை. இருக்காங்க. நான் இல்லை. மலையாள ஆக்டர். பழைய ஆக்ட்ரஸ். இந்த ஐடியா எனக்கு எப்படி தோணுச்சு சொல்லு. இதுன்னு பெரிய ஐடியா தோன்றதுக்கு நிறையா வீடியோ பார்த்து காப்பி வச்சிருக்கேன். வந்து ஒரு தடவை நான் ரன்னிங் முடிச்சுட்டு மீன் வாங்கி வந்தேன், ஞாபகம்தா? என் புடவை எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடு. எஸ். அப்போ பார்த்து இத்தனை மீனுக்குதா அப்படின்னு சொல்லி தான் இந்த ஐடியா யோசிச்சேன். அவர் ரன்னிங் போகிறது எல்லாருக்கும் தெரியணும். அவர் ரன்னிங் போகிறோம். போதும் காவாலை போட்டு பெரட்டுற மாதிரி பெரட்டுறேன். சாப்பிட்ற பொருளை போய் என்ன நான் சொல்லுது பாரு. இந்த தேங்காய் பாறை இது பேருனா காணாங்கத்தா. அது வரப்பட்டா சார் கை யூஸ் பண்ண மாட்டீங்களோ? அசிங்கமா ஹைஜீனிக். யார் நீங்க? ஜோக் ஆஃப் தி இயர். மசாலால புளிச்சிருக்குது எல்லாமே செம புளி. கருவேப்பிலை வேணுமே.
ஆ கருவேப்பிலை. ஏய் லோக்கல்லி அதை கொட்டி அதில் சரியா போச்சுடா. சரியா போச்சு, அதுதான் நான் சொல்கிறேன். தண்ணியை ஊற்றிட்டான் போச்சு. இது அதுக்கு மேலே இருக்குது, அப்பனுக்கு மேலே இது புள்ள. தேவி அக்கா டீ கடை முடிஞ்சு. டீ கடையா? தேவி அக்கா மீன் கடையில் இப்போ பிரேக் டைமில் டீ கடை. இந்த எங்க போனாலும் அந்த டீயை விட மாட்டீங்க நீ. ஐயோ 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 எவ்வளோ சக்கரை. காலையிலேருந்து அலைஞ்சதுங்க டீ குடிக்கிறது எப்படி இருக்குது தெரியுமா? வரும் டீ 10 ரூபா டீ, அதுக்கு நான் பேச்சு பேசுகிறாங்க. 3000 ரூபாய் மீனை திரும்ப போகிறாங்க, 10 ரூபா டீக்கு டீ பைத்தியமா. 3000 ரூபாய் மீனுனா அது அப்படியே டபுள் ஆகிக்கும். 6000 ரூபாய் மீன் அது வித்தாவா? வித்தலம்மா. நீ பீச் சைடில் நம்ம பண்ணியிருந்தோம்னா வித்துருக்கு காசாக வாங்கி அந்த அதுதான் பிளான் பண்ணோம். அந்த 3000 ரூபாய் எடுத்துட்டு இருக்கலாம். அந்த 3000 ரூபாய் எடுத்துட்டு இருக்கலாம். சமையல் ஆரம்பமாகட்டும். அப்பா என்ன அவ்வளோ ஊற்றிட்டேன்? அதை போய் ஊற்ற சொன்ன பிறகு என்னது முதல்ல? காணாங்கத்தா. காணாங்கோத்த. ஏய் என்னடா இது? அது மாதிரிடா. மீடியம்ல வை. வீடியோவில் தான் இருக்குது. எவ்வளோ பெரிய தவா போற? ஐயோ ஐயோ ஐயோ. மசாலாவே காணும். இவ்வளோ மசாலா போட்டு காணோன்ற. டீ குடிக்க தெம்பு வருதடா. வாயிலே போடு காட்டு. சாராய கடை பக்கத்தில் இருந்தால் செம்மையாக வியாபாரம் ஆகும் இல்லை? எப்படி போடு பாரு. அப்போ கூட பிஸ்னஸ் மைண்டடாக இருக்கேன் பாரு. நான் அதை பாரு, நான் குடிக்கிறதுக்காக கேட்குறேன். காணாங்கத்தா முடிஞ்சிருச்சா? காணாங்கத்தா முடிஞ்சிச்சுடா. எஸ், இதுக்கு அங்கே வச்சிரு. 1 டவுன் அவுட் ஆஃப் 8. எதுக்கு கீழே வச்சு பண்ணுங்க, நான் ஃபங்க்ஷனாக தானே பண்ணுறேன். ஸ்மெல் வந்துடா ஏறி வந்துட்டேன். அங்கே ஓடுதா? பயமா வச்சு உண்மை சொல்லுங்க, சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? டேஸ்ட்டு பார்க்கலாம் கடைசியில் பார்க்கலாம். ஃபீலா ஓவர். இது எடு. அது இன்னொன்று தண்ணி. அவன் பூனை கிட்ட போய் கொடுக்குறீங்க பாரு மீனை. இதுதான் துபாய் ட்ரெஸ்ஸா? அது ஷீலா, இது கோலா. ஒரு பீஸ் தான் பேசி கொடுப்பேன், 2 வேணும். நீ எடுத்துக்க 3த்தையும். அதுதான் இவ்வளோ இது. ஆனால் இல்லை அது அவங்க சாப்பிட்டு பார்க்கணும்ல எது நல்லா இருக்குன்னு. அதான் 1 தரேன் இல்லை. கொண்டா இப்படி தட்டணும். இதுதான் ப்ரொஃபஷ்னல் டச்சு. இன்னும் பிரியாணியா செய்கிறீங்க? மீன் கூட அப்படி தான் பண்ணுவாங்க. இப்படி பட்டு ஐயோ என் தலைமையில கவுத்து போகிறேன். ஒரு வாழையில் போட்டா சரி. நாங்கள் கடையை போட்டவொன்னு தான் மழை பெஞ்சுது. அம்மா உங்கள் வீடு வரைக்கும் வாசனை வந்துச்சோ? டேபிளில் போய் பாரு. வாய்க்கடை இவ்வளோ நுழைஞ்ச மாதிரி இருக்கு. சாம்பிள் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. சுந்தரி அக்கா கடை சாம்பிள் மாதிரி இருக்கா? இந்த கடையில எல்லாம் சாம்பிள் வச்சு தான் வச்சிருப்பாங்க. ஹலோ. மீன்லாம் இருக்கு எங்க கிட்ட. ஹலோ, சுந்தரி அக்கா கடை மாதிரி இல்லை? இப்போ உங்களுக்கு டாஸ்க் என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த எல்லா மீனையும் டேஸ்ட் பண்ணி டாப்பாக என்ன டாப் டேஸ்ட் எது? டாப் டேஸ்ட் இதுதான். இதை தவிர என்ன டாப் டேஸ்ட்? சங்கரா. ஆமா, ஆ, பாக்ஸிங் பார்ட்னருங்க. பாக்ஸிங் பார்ட்னர் அவர் தூங்கிட்டாருன்னா அவர் ஏது புரோட்டீனை பார்த்தா படுத்து வாங்கி அந்த ரோட்டு கடையிலலாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 15 நாளைக்கு சாப்பிட்டாவே மூக்கெல்லாம் தொலைக்குது. எனக்கு கூட மூக்கெல்லாம் அடைச்சிக்கிச்சு. நீங்களும் சாப்பிட மாட்டீங்களா?
ஹலோ முட்டி முட்டி மோதிக்கோ போ. இதெல்லாம் எடு. ஜோக் வரும்னு எண்ணெய் ஊத்து போதும். தலையை தடவிக்கும் கிஷ்மிஸ் எவ்வளோ அக்கா கிடைக்கிறா அக்கா கடைப்பா. அக்காவா எங்க அக்கா எங்க அக்கான்றி பேபி அக்கா பேபி அக்கா தான் கரெக்ட். பேபி அக்கா தான் கரெக்ட். நான் வெளியெல்லாம் தலையை காட்டேன். நாளைக்கு ட்ரெயின்ல போகும்போது பேபி அக்கா அப்படின்னு வாழை பிடிச்சி எப்படி அதெல்லாம் மூளை வேலை செய்யணும். மூளை இருக்காண்ணா யாருக்கும் இல்லையா? குட்டியா இருக்கும் மீன் மூளை. எங்க அவ எங்கன்னு கேட்டா தூக்கின்னு போயிட்டாங்க பாரு. டேய் அவ தூக்கின்னு போயிட்டா. கேட்டா ஆளை காணோம். எங்க அவ? சங்கரா மீன் எங்க? சங்கரா மீன் எங்க? இருக்கா சங்கரா சேஃப்னா பூனைகள் நாய்கள் காக்காங்கள் இதுக்கெல்லாம் வந்து அதுங்க நம்ம நம்பி கொடுத்தா கூட நம்பாம டப்பு எடுத்து பறந்துருங்க ஓடிடுங்க அந்த மாதிரி கேஸ் இருக்கு. காக்கா இல்ல கொடுத்தோடனே எடுத்து ஓடி தனியா போய் உட்காந்து சாப்பிடுறது. ஐயோ அக்கா ரொம்ப போடாதீங்க. பிசினஸ் பரவ பழகிடும் இதெல்லாம் போகலாம். எனக்கு வேணாம் இந்த பிசினஸ். அப்புறம் மினிஸ்டர் வீட்டுக்குலாம் சமையல் கூடுவாங்க. அப்படியா? அப்படிலாம் சுந்தரி அக்கா ஆனா ஒன்னா அக்கா இல்லைன்னா மினிஸ்டர் வீட்டுல சமைக்க போய்க்கிறாங்க அப்படின்னு. ஓ மீன்லாம் கொடுத்துருவாங்க போல. என்ன ஒரு டெடிகேஷன் இல்லைங்க. வேலை போட்டு டீ போடுவீங்களா? அடிக்குதுங்க. அப்பா சூப்பரா. ஈவனா இருக்கா பாரு கவாவோ இதுவும். அது ஏன் உனக்கு அப்புக்குட்டி அவ்வளோ பிடிச்சிது? ஏதமா எந்த பக்கம்? எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்ட் நோ போன்ஸ் எண்ணெய் ஊத்து. மோர் மீட் அது ஒரு எண்ணெய் மாதிரி பத்தாது. டேஸ்டே பக்காவா இருக்கும். அப்புக்குட்டியா வஞ்சிரமா? அப்புக்குட்டி திருப்பிட்டு மேல வஞ்சிரம்லாம் கைஸ் நான் வந்து ஒரு மீன்லேயே பிறந்து வந்தோம்னா இல்லை ஆனால் எனக்கு வஞ்சிரம் அவ்வளோ பெரிய மீன் இல்லைன்னு தெரியும். வஞ்சிரமா அப்புக்குட்டியா? அப்புக்குட்டி தான் பத்தல வஞ்சிரம் டேஸ்ட் இருக்காது. உண்மை கைஸ். அதெல்லாம் தெரியல. உங்களை மாதிரி பெருசுங்கெல்லாம் வஞ்சிரம்னுங்க. குட்டி பசங்கெல்லாம் வஞ்சரம் வந்து எப்படின்னா ஒரு காஸ்ட்லியான இது விருந்துக்கெல்லாம் வைக்கிறது. வஞ்சிரம் வந்து ஒரு மேட் அப் ஜோக். அப்புக்குட்டி கேட்டா குண்டு குட்டி தான். ஸ்கேம். வஞ்சிரம் வந்து ஒரு ஸ்கேம் கைஸ். கூட நம்ம ஆளு ஸ்டேட்டஸ் பார்த்து தான் சாப்பிடுவாங்க. எல்லாம் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூட்னு சொன்னா போதும் கடன்னு காலி ஆயிடும். சரி நம்ம ஆரம்பிக்கலாமா? நம்ம சாப்பிட பேபிமா சுட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்க வர பீச் பொடி மெரினா ஸ்பெஷல். எடுத்துட்டேன் நான் கையை. எனக்கு அதான் பிடிக்கும். பொடியோட சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல டேஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டீங்க கைஸ். மேலே நல்லா இருக்கா? செமையா இருக்கு. அந்த புளி தான் மேட்டர். தேவி அக்கா கடை போட்டுடலாமா? பேபி அக்கா கடை. பேபிலடா தேவிடா. பேபி அக்கா தான் நல்லா இருக்கு. தேவி வந்து நார்மலா இருக்கு. பேபி மாதிரி. இங்க இது தொட்டு சாப்பிடு. தெய்வீகமான பேர் வச்சுட்டு மீன் சாப்பிடுவாங்க. பேபி வருவான் புரியல இதுதான் பேபியா? ஆனா நார்மலாவே மீன் சூப்பரா இருக்கு. டேஸ்டி காணாங்கத்தை. ஈக்குவலி டேஸ்டி. அது மீன் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லு, பிடிக்காதுன்னு சொல்லாங்க. அவ வந்து எப்படி தெரியுமா? ஒண்ணு காணாதான் காணாதான். ஈக்குவலா இருக்கு. ஆனா அப்படி இருக்குது நல்லது தாங்க. ஆமா அப்பதான் அவனுக்கு கிடைக்கும். அது வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? ஆக்சுவலாக சீ ஃபுட் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அது கவுச்சி டேஸ்ட் பிடிக்காது. எதுவுமே வரல இது வரைக்கும். அப்படியா? சைலண்டா வந்து கை மட்டும் எப்படி இருக்கு சொல்றா? அது ஃப்ளேவர் பயங்கரமா இருந்துச்சு. அந்த கவுச்சி ஸ்மெல் கம்மியாக இருக்கும். அதோட இந்த ஃப்ளேவர் அதுதான் பயங்கரமா அந்த புளியோட சூப்பராக இருந்துச்சு. I have நான் the best குடிக்கிறேன். சீல ட்ரை பண்ணி வாங்க. வரக்கூடாது.
ஃபிஷ் எந்தூசியஸ்ட் நீ வெறும் சங்கரா எந்தூசியஸ்ட் போடி இல்ல எனக்கு பிடிச்ச மீன் என்ன வந்துச்சு இல்லாவும் பக்கா அந்த சங்கரா எடுத்துக்காது வேற லெவல் அப்புக்குட்டி ரைஸ் எடுத்து ஷீலாவும் செம்மையா இருக்கும். ஷீலா வேற லெவல். எனக்கு எப்பவுமே பிடிக்கும். எப்பவுமே ஷீலா வாங்குவோம். நான் நிறைய வாங்குவோம் வீட்டில். செம்ம சாஃப்டாக இருக்கு. முன்னாடி சீ ஃபுட் சாப்பிட்டதில்ல, அதனால எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது பாம்ப்ளேட்டுக்கு பதிலாக நீங்கள் ஷீலா வாங்கலாம். ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒரே டேஸ்ட். ஷீலாவும் அதே ரேட் தான். பாவம் மறந்துட்டு இருந்துருவோம். அதே அப்படி வலிச்சு பெருசாக சாப்பிட்டு வேணுமா இப்ப படுக்க வச்சிட்டீங்க இந்த மீனை. அடியில வரணும் அடிப்பக்கம் நல்லா சாப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஆகணுமே. மசாலா சூப்பராக இருக்குது எல்லாத்தையும். கையெடு பிடிக்கும் டீ அடிக்கிறதுல எறும்புக்கு நான் வேலை ஆணி அடிக்கிறது அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அந்த மாதிரி போகுது. இதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ். ஷீலா கோலா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது எதுவுமே அந்த சங்கரா தர எதுவும் பிடிக்கல தானே. ஆனால் ஷீலாவோட இதோட டெக்ஸ்டர் சாப்பிட்டீங்களா? இல்ல ஷீலா கொஞ்சம் திட்டுவாங்க, இந்த அபிக்கு டேஸ்ட் இல்ல அதனால பாரு ஞாபகம் இருக்கா நான் செஞ்சேன் அல்டிமேட்டான பாரு அது ஆக்சுவலா. ஆக்சுவலி சம மீட்டியா இருக்குல்ல. ஆமா ஃப்ரெஷ் அப்பகுட்டி ஏன்னா எடுக்க போறேன். ஏய் பாய் வாங்க அப்புக்குட்டி. ஏய் லெமன் புளிச்சு சாப்பிடுங்க. இங்க வர. பா செமையா இருக்கு அப்பு குட்டி. தினேஷா எனக்கே டெம்ட் ஆகுது எவ்வளவு உங்களோட மீட் பாத்தீங்களா? இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிக்கிறது. ஏன் இங்க எடுங்க இங்க எடுங்க. தனியா செஞ்சு முக்கியம் இங்க பாரு இது எவ்வளவு ஃபாஸ்டா காலி ஆகுதுன்னு. இது கரையில் அப்படி வாயில வைக்க டக்கு 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 டக்குன்னு அடுத்து போயினே இருக்கு. இது 1 கிலோ 400 ரூபா தான். பரவாயில்ல. வஞ்சரம் 4 ஸ்லைஸ் 600 ரூபா. அப்படி இருக்க தான் பெஸ்ட்டு. இதான் இங்க பாரு இதுவும் மீட் தான். இதுவும் மீட் தான். இங்க வேற இல்ல இதுல வர மாதிரி இருக்குது. என்னது சாம்பியா இருக்கு வேற. தோலோட சேர்ந்த மீட் அது. சரி போன்லெஸ் டிஃபரெண்டான டெக்ஸ்டரா இருக்கும். போன்லெஸ் பண்ணி விட்டுருவோம். வேற லெவல் ஃபிஷ் அப்புக்குட்டி ஆக்சுவலி. பட் வந்து இப்படியே அண்டர்ரேட்டடா இருந்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா விலையை ஏற்றுறானு பசங்க இல்லை. நம்ம வீடியோ போட்டு எல்லாரும் நல்லாவே இல்லை. ஆனால் ஒரு மாதிரி இருக்கும் திருப்பி. சில டைம் ஒரு மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. வாங்காதீங்க. இதுதான்டா மேட்ரு. இந்த மசாலா அப்படியே தொட்டு சாப்பிடுங்க. நல்லா விளாண்டு இருக்கு. அதில் ஒரு முக்கு என்ன மீன் கேசம் ஆகிட்டு இருக்கீங்க. ஆஹா But he likes மற்ற மீட்டோட prawn and all. அப்படியா? சங்கியான மத்த மீட்டோட மீட் எனக்கு இது பிடிக்கும். But I don't like prawn. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷு பாரு. நீங்களே உங்களுக்கு ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கு. நீங்க இந்த மாதிரி மீன் தான் பிடிக்கும் நம்ம கேங்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. ஐ மீன் யூ மீன் ஒன் மீன் வந்துச்சு. பாம்ப்ரெட் பாம்ப்ளேட்டும் வந்து ஆல் டைம் ஃபேவரட். எக்ஸ்பிரஸிட்டான Yeah. ஃபிஷ் 800 ரூபா விற்பாங்க இது எப்படியோ. ஆமா 600லேருந்து 800. கம்மியா சொல்றேன். ஓ நீங்க வந்து தாஜ் ஃபிஷர்மேன்ஸ் கோவில் போய் சாப்பிடுவீங்க. நான் ஃபிஷர்மேன் வாஃப்ல தான் சாப்பிட்டேன். அதுதான் தாஜ் தான். அது தாஜ் கிடையாது. சரிக்கவேடா உங்களுக்கு. நான் பாட்டு குடிச்சிட்டே பாருங்க டக்கு டக்குன்னு காலி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. சாப்பாடோட கண்ணு அடிப்படாது. சுத்தி போடுங்க. நீங்களே கண்ணு வச்சுட்டு நீங்களே சுற்றி போட சொல்கிறீங்க. நானே போட்டுறேன் சரியா போடும். சாப்பாடு மட்டும் தான் இன்னும் அல்டிமேட். மீன் குழம்பு இருந்தால் இன்னும் சூப்பர். நண்டு கிரேவி. அல்டிமேட். சாப்பாடு இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம்ல. ஐ எம் ஃபினிஷ். என்னது நண்டு குழம்பு ஒயிட் ரைஸ் இதெல்லாம் இருந்தது வைங்க. சாப்பிட்டு நான் ஓரமாக படுத்து. அவன் நீங்கள் சாப்பிட்டாங்க பட்டின பக்கத்தில். கைஸ் நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்து நண்டு வெரைட்டி அப்புறம் ப்ரான் வெரைட்டி. ஆக்சுவலி தான் சேம். இங்கே கிடையாது. இல்ல சும்மா நம்ம சாப்பிடலாம். சிங்கியரா தான் இருக்கு. பெருசா விடுங்க கைஸ் நான் போட்டுறேன். ஐயா சொல்லு கைஸ். ஆமா கைஸ். நண்டு வெரைட்டி இல்லைன்னார்ல. நண்டு வெரைட்டி நான் போடுறேன். லாப்ஸ்டர் பண்ணி போட்டீங்க. ஆப்சர் பண்ணேன். இதுக்கு புதுசாக இருக்குல்ல. அண்ணன் எடுத்துக்கிறேன். சரி யார் பாம்ப்ரெட்ல இப்படி பண்ணுங்க. சாப்பிடுடா. சரி இப்படி பண்ணுங்க. கோழி வெரைட்டி. சென்டர்லேருந்து சரிங்க. எடுத்துருக்கேன். இல்ல மேம். சுருள. ஏய் வந்துச்சுடா. எங்கடா ஏய் வந்துச்சுடா நம்ம. அப்படி நம்ம விட்டு போயிட்டாங்க. போயிட்டா. எல்லாம் தான் போயிட்டான். இல்ல இவன் அப்படியே இருக்கான். அவன் மாத்திரம் அப்படியே இருக்கான். அது வந்து யாரு பாரு. ஏய் பாவம் அர்ச்சன். வாங்க வஞ்சரம் ட்ரை பண்ணலாம். வாங்க. வஞ்சரம் பார்க்க நல்லா இருக்கு. எடுக்க சூப்பராக இருக்கு. அம்மா
சூடா இருக்கு. அதான் கேக்கு மாதிரி இருக்குது, மீன் மாதிரி. இதெல்லாம் வந்து கவுச்சி டேஸ்டே கொடுக்காதீங்கடா. கைஸ் வஞ்சரம் ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. ஆக்சுவலி வஞ்சரம் சூப்பரான ஃபிஷ் தான். ஈஸியான ஃபிஷ். எனக்கு பிடிக்கல. அங்கே பாரு கேளு, அந்த கவுச்சி அடிக்குது இதுல. எதனால தெரியுமா இது கொஞ்சம் ஹேட் வருது இந்த ஃபிஷ்ஷுக்கு? ஓவர் ரேட்டட், ஓவர் பிரைஸ்ட். Don't be biased, guys. இந்த மாதிரி சரி அப்போ நெத்திலி வந்து சைடு பை சைடு பொறிஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. வஞ்சரம் எனக்கு பிடிக்கல. வஞ்சரம் எனக்கு என்ன மார்க்லாம் இப்போ கொடுக்கூடாது. ஓகே தான், ஓகே தான். நான் வந்து ரொம்ப பேடாலாம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு மேபி அது ஏன் அப்படி தோணுதுன்னு தெரில. இந்த கவுச்சிலாம் எனக்கு தெரியாது கைஸ். கவுச்சி அடிக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. புதுசாக சாப்பிட்டே இருப்பேன். தெரியாது, ஏன்னா ரொம்ப ஃபிஷ் டேஸ்ட் வந்துச்சுன்னா ஃபிஷ் ஸ்மெல்லு ஃபிஷ் பிடிக்கிறவங்களுக்கு அது பிடிக்காது. பிடிக்கும். அங்கிள் சொன்ன ஜோக்கு நான் குதிக்கலாம்னு நினச்சேன். ஃபிஷ் பிடிக்கிறவங்க எல்லாமே பிடிக்கும். ஏன் ஏன் அவங்க கடலில் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்கிறாங்க. ஸோ பிடிக்கும். இட்லி சாப்பிட்டு வந்துரு. ஆமாம். ஏய் மழை வேற பெய்யுது கைஸ். இது வந்து வேற லெவலு. இது பாரு எப்படி பார்க்க செம்ம டெம்டிங்கா இருக்கு. இதெல்லாம் பயங்கர டெம்டிங்கா இருக்கு பார்க்கறதுக்கு. பெருமாள் கோச்சிங் மாட்டாரு. வாங்க ஒரு 4 பேர் சேர்ந்து சொல்லுங்கடா. அப்பதான் ஒரு ஆண்டி பெருமாள் நிறைய வேலை இருக்கு. எங்களை மாதிரி self control யாராவது ஆஃப் பண்ணிடுறீங்களா? வேற லெவல்ல இருக்குல்ல இது பார்க்கவே. பார்ல கொடுக்குற மாதிரி இருக்குது. அது பார்ல கொடுக்குற மாதிரி சமாளிக்கவும் இல்லை. இதுல எங்க கொடுக்குற மாதிரி இருக்குது? சைடிஷ் மாதிரி இருக்குன்னு. சைடிஷ் மாதிரி எங்க கொடுப்பாங்க? சோறு அதெல்லாம் வைக்கும் போது சைடிஷ் இந்த மாதிரி வச்சா சூப்பரா இருக்கும். ரெக்கார்ட் ஆயிடுச்சு. பண்ணும்போது அந்த ஆடியோ ஐயா இட்ஸ் நாட் ஒர்க்கிங்னா இது வந்து மண்ணு மாதிரி இருக்கும் லைட்டா நரன்னு. அது எல்லாருக்குலாம் பிடிக்காது. ஆனா புரோட்டீன் இதுல ஜாஸ்தி. ஏன்னா அது நீ வந்து முள்ளோட சாப்பிட்ற, அதனால தான் அது நரநரன்னு. உங்களோட மட்டும் சொல்லிருக்கோம். 35th பர்த்டே நீ சாப்பிட்டீங்களா நித்தி? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னால மறந்துட்டீங்களா? அதான் உட்காந்தே சாப்பிட்றான் பாவம், முட்டி வலி போல நிக்க முடியாது. மொத்தம் 11,000 ரூபாய். கொக்கு அல்டிமேட்டா இருக்கும். நெத்திலி சூப்பரா இருக்கு. முள்ள மாத்திரம் விட்டுருங்கண்ணா. ஃபிஷ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா? ஃபிஷ்ல இருந்தது. பல்லி ஃப்ரை மாதிரி இருக்குதா? ஹியூமன்ஸ் ஆனா நீங்க மாறுது சொன்னோன்னு. ஊறுகாய் போட்ட மாதிரி இருக்கு. புளிப்பு வேற டங்குன்னு அடிக்குது. டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரிசல்ட் சொல்லுவாங்க. எக்ஸ்பர்ட் டீம் வந்துட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்க. கலாய்ச்சிங்க. இன்னும் கலாய்டா. ஏன் டேஸ்ட் தான் வந்து வின் பண்ணிருக்கு. சொல்லிட்டா? சரி சொல்லுங்க, ஆர்டர் சொல்லுங்க, எல்லாரும் டிசைட் பண்ணுங்க. சங்கரா, அப்புக்குட்டி, பாம்ப்ளெட். அடுத்தடுத்து இதுதான் டாப் 3. ஆவரேஜ் போட்டோம். ஆமா நெத்திலி 4வது. ஆமா நெத்திலி. வஞ்சரம் sadly out of நீங்க வஞ்சரத்தை ஓவரா அண்டர் எஸ்டிமேட் பண்ணி யாரும் பிடிக்கவே விட்டுற போறாங்க. ஷீலா நல்ல தானே, நல்ல மீன்லாம் வெளில வரும். ஷீலா கம்மியா கிடைக்கும் அந்த மாதிரி டைம். ஷீலா ஷீலாலாம் 5 7th 8th தான் இந்த ஷீலா கோலா அப்படியா? ஓ கோலா ஷீலா பாறை வரும் எனக்கு. பாறை பாறை வரும். அப்புறம் காணாங்கத்தா காணாங்கத்தை கூட கூட்டலாம். 6 6 7 8 ஆமா சூப்பரா இருந்தது காணாங்கத்தை. 7 8 7 கோலாவும் ஷீலா 8 எனக்கு ஷீலா 8 எனக்கு வஞ்சரம். ஆமா ரெண்டும் ஒரே ஆமா. லாஸ்ட் 3 வந்து கோலா ஷீலா வஞ்சரம். வஞ்சிரம். அப்பதான் ஷீலா கோலாவை முன்னாடி வைக்கிற அளவுக்கு வஞ்சிரம் ஒன்றும் மோசம் கிடையாது. ஷீலா கோலா தான் டேஸ்ட். வந்து வண்ணம். சரி சீ ஃபுட் சாப்பிடாதவன் அவன் சொல்றது தான் ஆக்சுவல் ரிவ்யூ. சரி ஏன்னா ரொம்ப அவனுக்கு பிடிக்கல, கவுச்சி அடிக்குது. அது வந்து செஞ்ச விதம் சரியில்லை. அப்ப மத்த பேபி அம்மா செம்ம என்ஜாய் பண்ணீங்கல்ல? சூப்பர் என்ஜாய் பண்ணோம். சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. நான் தான் ஒன்றுமே என்ஜாய் பண்ணல. சரி இருந்தாலும் அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சாப்பிட்டது நம்ம ரொம்ப ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி, ஹரி, கரண், தினேஷ் அண்ட் மஹி. ஹரி சொன்னா ஹரி தான் சொன்னேன். அப்படியே செத்தவங்க சொல்றேன். செத்தவங்க பேர்லாம் சொல்றேன். ஹரி அவ்வளோதான். நான் சாவல. செத்தவங்க பேர்லாம் சொல்லுங்க. ஆண்டி சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ விடு, அவ்வளோதான் முடிஞ்சது.